அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒவ்வொரு காலை பொழுதும் நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸை கொடுக்குது. அந்த எல்லா ஆப்ஷன்ஸ்ல இருந்தும் நம்ம சந்தோஷங்களை மட்டும் தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி உங்க எல்லாரும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கும் நான் உங்கள் கண்மணி. அந்த சந்தோஷத்தோட முதல் படியா நம்ம மார்னிங் கஃபே நிகழ்ச்சியை நம்ம ஆரம்பிக்கலாம். உங்களோட இன்னைக்கோட எல்லா எதிர்பார்ப்புகளும் நிறைவேறணும்னு வாழ்த்தி இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிப்பது நான் உங்கள் ஸ்வாதிஷ்டா. ஸ்வாதி, ஒருத்தரை நம்பிதான் இந்த என்டையர் வேர்ல்டே இயங்கிட்டு இருக்குல்ல? ஆமா கண்மணி, இப்ப நீ பேசும்போது நானோ இல்ல நான் பேசும்போது நீயோ கேட்காம இருந்தா எப்படி இருக்கும்? அதே மாதிரிதான் பேர்ட்ஸ், அனிமல்ஸ், மனுஷங்க எல்லாமே ஒண்ணுத்துக்கு ஒண்ணு சார்ந்ததாவே இருக்கு. ரொம்ப கரெக்டா சொன்ன ஸ்வாதி. இதை மனசுல வச்சுக்கிட்டு தான் திருச்சியை சேர்ந்த கோபிநாத், அருண்குமார் அப்படிங்கிற 2 பேர் சேர்ந்து திருச்சி சரணாலயா அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஆரம்பிச்சிருக்காங்க. திருச்சி சரணாலயாவா? பேரே டிஃப்ரெண்டா இருக்கே. அந்த அமைப்புல என்ன பண்றாங்க? உனக்கான க்ளூ இந்த பேர்லயே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா சரணாலயம். சரணாலயம்னா உனக்கு என்ன தோணுது? சரணாலயம் அப்படின்னா இந்த பேர்ட்ஸ் எல்லாமே வந்து ஒன்னா கூட்டம் கூடி இருக்குமே, அந்த இடம் தானே? கரெக்டா சொன்ன ஸ்வாதி. நகரங்கள் அதிகமாயிட்டே வர்றதால பாத்தீங்கன்னா மரங்களுமே ரொம்ப கம்மியாயிடுச்சுல. மரங்கள் கம்மியாகிறதால மனிதர்கள் அஃபெக்ட் ஆகிற மாதிரியே பறவைகளும் நிறைய அஃபெக்ட் ஆகுது. எப்படிலாம் அஃபெக்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இருக்க இடம் கிடையாது, சாப்பிடறதுக்கு இறை கிடைக்காது. சோ இதனால பறவைகள் என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்கு, இந்த ஊரை விட்டு இன்னொரு ஊருன்னு மாறி மைக்ரேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. சோ இதை இவங்க 2 பேரும் நோட்டீஸ் பண்ணி மனசுல வச்சுதான் அவங்களுடைய மொட்டை மாடியில ஒரு சில வருஷங்களாவே அவங்களால முடிஞ்சது ஃபுட்டோ இல்ல தண்ணியோ வந்து பறவைகளுக்காக சின்ன சின்ன உதவியா செஞ்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த விஷயத்தை பத்தி நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி டிஸ்கஸ் பண்ணோம்ல. இந்த பேர்ட்மேன் ஷேக்கர் பத்தி கூட நம்ம பார்த்தோம். அண்ட் நம்ம கூட சம்மர் வரப்போகுது, சோ பேர்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம ஹெல்ப் பண்ணணும், தண்ணி வைக்கணும், சாப்பாடு வைக்கணும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்ல. எஸ், கரெக்ட் தான் ஸ்வாதி. இதெல்லாம் நம்ம பேசினோம். பட் இவங்க பாத்தீங்கன்னா செயல்லே செஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம். சோ இந்த அமைப்பு ஆரம்பிச்சு சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருந்ததால இவங்க என்ன யோசிச்சிருக்காங்கன்னா, இதே நம்ம மொட்டை மாடியில மட்டும் செஞ்சு அப்படியே விட்டுடணும், இதை வந்து நம்ம மாநிலத்தையே ஒரு பறவைகள் சரணாலயம் மாநிலமாவே மாத்தணும் அப்படின்னு சொல்லி இனிஷியல் ஸ்டார்ட் எப்படி பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா Facebookல திருச்சி சரணாலயா அப்படிங்கிற ஒரு பேஜ் ஆரம்பிச்சிருக்காங்க. ஓ சூப்பர்யா. சோ இதோட மெயின் நோக்கம் என்ன? எதனால இது வந்து செயல்பட்டு இருக்கு? இது ஒரு நல்ல நோக்கத்துக்காக ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு அப்படிங்கறதால யார் வேணாலும் இந்த அமைப்புல சேர்ந்துக்கலாமா. அப்படி சேர்றவங்களுக்கு இவங்க 2 பேரும் ஹெல்ப் பண்றாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா 2 மண் தட்டு தராங்க. அது மட்டும் இல்லாம 1 கிலோ தீவனம், பறவைக்கு தேவையான தீவனம் தராங்க. சோ இப்ப நான் வந்து சேரணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோ, இவங்க கிட்ட இருந்து அந்த பொருட்கள்லாம் நான் வாங்கிட்டு வந்து என்னுடைய மொட்டை மாடியிலயோ இல்ல தோட்டத்திலயோ வச்சு நானே ஒரு தனி சரணாலயம் ஆரம்பிக்கலாம். சூப்பரான காலையிலே ஒரு அழகான நியூஸ் கொடுத்திருக்க, ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான நியூஸ் கொடுத்திருக்க. சோ இந்த அழகான விஷயத்தோட ஒரு அழகான யோகாசனமும் பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம் நேர்களே. இன்னைக்கு நம்ம பிராக்டிஸ் பண்ண போற ஆசனா சமகோணாசனா. சமகோணாசனா பண்றதுக்கு முன்னாடி ஒரு குட்டி வார்ம் அப்ல என்ன பண்ண போறோம்னா, 2 காலையும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்க போறோம். வச்சுக்கிட்டு ஒரு கால் தூக்குறப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த கால் கீழே இருக்கோ அதோட எல்லா விரல்களும், கட்டை விரல் உட்பட எல்லாமே கீழே கொஞ்சம் பதிஞ்ச மாதிரி பார்த்துக்கோங்க. அதுதான் உங்களோட பாடி பேலன்ஸை எப்பவுமே கொடுக்கும். நம்ம என்ன வார்ம் அப் பார்க்க போறோம்னா, ரைட் காலை மெதுவா அமுக்கி பின்னாடி பிடிச்சு விட போறோம். அண்ட் ஸ்லோவா ரிலீஸ் பண்ணிட்டு லெஃப்ட் காலை பிடிச்சு ஸ்லோவா அமுக்கி விட போறோம். இந்த மாதிரி சைட்ல நீங்க பாத்தீங்கன்னா பாடியில இதை பிடிச்சு அமுக்கும் போது உங்க பேலன்ஸ் தவறாம இருக்கிறதுக்கு இன்னொரு கால் அதோட எல்லா விரலும் கீழே அழகா பதிஞ்சிருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அப்பதான் பாடியில பேலன்ஸ் கிடைக்கும். இந்த ஆசனா கால் சமகோணாசனா. சமகோணாசனா யாரெல்லாம் ட்ரை பண்ணலாம். யாருக்கு ஆம்ஸ்ட்ரிங்ஸ் நல்லா ஹெல்தியா இருக்குன்னு செக் பண்ணணுமோ, ஹாம்ஸ்ட்ரிங்ஸை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணணுமோ அவங்களுக்கு சமகோணாசனா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னொன்னு உங்களோட ரிப்கேஜ், அதாவது சைட்ல இருக்க எலும்பு தசைகளுக்கு ஓபன் ஆகுறதுக்கு. அப்போதான் உங்களோட பாடி பிளெக்சிபிளாவே இருக்கும். இல்லைன்னா நல்லா படுத்துட்டு இருப்பீங்க, நீங்க எழுந்துக்கும் போது இங்க பிடிச்சிக்கிச்சுன்னுட்டு நீங்க எப்பவுமே அந்த கம்ப்ளைண்ட் சொல்வீங்க. சமகோணாசனா டெய்லி ட்ரை பண்ணி பாருங்க, ரிப்கேஜஸ் நல்லா ஓப்பன் ஆயிருக்கும். ஸோ நீங்க எப்படி படுத்து எழுந்தாலும் உங்களோட தசைகளுக்கு எந்த பாதிப்பு இல்லாம இருக்கும். ஸோ சமகோணாசனா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். உங்களோட நமஸ்தே இங்க நார்மலி கையை இப்படி வச்சு முன்னாடி பெண்ட் பண்ணும்போது உங்களால கம்ப்ளீட்டா பெண்ட் பண்ண முடியாது. அதனாலதான் உங்களோட நமஸ்தேவை இங்க வச்சு ஸ்லோவா மெதுவா முன்னாடி போகும்போது நீங்க உங்க பெல்விஸ் போனை அழகா பின்னாடி தள்ளலாம். இப்படி பண்ணும்போது மெதுவா உங்க பெல்விஸ் போனை முன்னாடி தள்ளிட்டு மெதுவா கைய முன்னாடி அந்த மாதிரி முன்னாடி பண்ணும்போது உங்க செஸ்ட கீழே இறக்கிடுங்க. இப்ப பாருங்க, கீழே இறங்குது. இறங்கும் போது உங்களோட காதுல உங்க பைசெப், உங்க கைகள் அடிபடணும். இப்படி இந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட
காஃப்ல ஏற்படுற ப்ரெஷர் தான் உங்களோட ஆம்ஸ்ட்ரிங் அண்ட் உங்க கால்களுக்கு வலிமையை கொடுக்கும். இன்னொரு வாட்டியும் நம்ம பார்க்கலாம் சமுகோனாசனா எப்படி பண்ணணும்னுட்டு. உங்க கைகளை ஹார்ட் சக்ரா கிட்ட வச்சுக்கிட்டு மெதுவா கையை முன்னாடி இழுக்கும் போதே உங்களோட பின்புறத்தை நல்லா கரெக்டா பின்னாடி இழுத்து வச்சு செஸ்ட் முன்பக்கமா தள்ளி வைங்க. இந்த மாதிரி இதுல மூச்சு உள்ள வெளியே, மூச்சு உள்ள வெளியே 5 செகண்ட். அண்ட் மெதுவா உங்க கைகளை அதே பொசிஷன்ல கொண்டு வாங்க. இன்னொரு தடவை பார்க்கலாம். கைகளை முன்னாடி பண்ணும்போது பின்புறம் பெல்விஸ் போனை பின்னாடி இழுத்து வச்சிடுங்க. எடுத்து வச்சு ஸ்ட்ரெயிட் பண்ணிடுங்க. நீங்க உங்க பெல்விஸ் போனை பின்னாடியே தள்ளும் போது இங்க பிரஷர் எல்லாமே ஏற்படும். இதுதான் உங்க கால்களுக்கு வலிமை கொடுக்கிற பெஸ்ட் பிளஸ் பாயிண்ட். ஸோ ஸ்லோலி அங்க மூச்சு இழுத்து விடுங்க அண்ட் மெதுவா உள்ள வாங்க. அண்ட் கைகளை சைட்ல விடுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது கை முன்னாடி போகுது. கை முன்னாடி போகும்போது இங்க கொஞ்சம் வலி ஏற்படும். ஏன்னா ஓப்பன் ஆகாத தசைகள் இருக்கு, அதனால கொஞ்சம் வலி ஏற்படும். வலி ஏற்படும் போது சீக்கிரமா வெளியே வர்றதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. மெதுவா அதே பொசிஷன்ல வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா இன்னொரு வாட்டி நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம இப்போ சமுகோனாசனா பார்த்தோம். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றீங்கன்னா முன்னாடி ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸை வச்சு சேரை வச்சு பெண்ட் பண்ணி பாருங்க. அந்த பெண்டிங் கரெக்டா இருந்துச்சுன்னா நீங்க உங்க கையை வச்சு அதே பொசிஷனுக்கு போய் பாருங்க. முளை கட்டின பயிறு, பிரவுன் சனா, கிரீன் மூங் தால் இதெல்லாம் நல்ல நைட் ஓவர் நைட் ஊற வச்சுட்டு காலையில இதை வெறும் வயிற்றுல நீங்க சாப்பிட்டு யோகா ஆசனாஸ் பண்ணீங்கனாலே உங்க பாடியில உங்களுக்கே தெரியாம ஒரு சூப்பர் பவர் இருக்கும். எனர்ஜிஸ் நல்லா பில்ட் ஆகும். உங்களோட மசில்ஸ்க்கு நல்ல எனர்ஜி கிடைக்கும். இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய டைஜஷனோட ப்ராப்ளமை வந்து சால்வ் பண்றதுக்கு ஒரு நல்ல ரெமெடியாவும் இருக்கும். இன்னைக்கு சமுகோனாசனா பாத்தீங்க. நாளைக்கு இன்னொரு ஆசனாவோட நான் உங்களை சந்திக்கிறேன். ஸ்வாதி, பாசிட்டிவான எண்ணங்கள் தான் நமக்கு நிறைய நம்பிக்கையை தருது இல்ல? எஸ், டெஃபினெட்லி. நம்மளோட முயற்சியை தாண்டி நம்மளுக்கு பாசிட்டிவான எண்ணங்கள் இருந்தாதான் நமக்கு சக்சஸ் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ இந்த நியூஸோட நம்ம வந்து ஒரு ஷார்ட் பிரேக் எடுத்துடலாம். இது உங்க மார்னிங் கஃபே. வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. ஸ்வாதி, நாளுக்கு நாள் டெக்னாலஜி எக்கச்சக்கமா வளர்ந்துட்டே போகுதுல்ல? என்ன கண்மணி, புது இன்வென்ஷன் இல்ல வேற்று கிரகத்தை பத்தி ஏதாவது நியூஸ் வச்சிருக்கேன்? ஐயோ, அதெல்லாம் எதுவும் இல்ல ஸ்வாதி. ரீசெண்டா என்னோட ஃப்ரெண்ட் என்ன பண்ணாருன்னா அவருடைய வீட்டுல இருந்து ஷிஃப்ட் பண்ணி இன்னொரு வீட்டுக்கு போனாரு. அந்த வீட்டுல யார் ஓனர்னு பாத்தீங்கன்னா ஒரு பாட்டியம்மா தான் ஓனர். அவங்க என்ன பண்ணிருக்காங்க, யூஸ்வலாவே டெனன்ஸ் கிட்ட இருந்து டீடைல்ஸ் தான் கலெக்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி எல்லா டீடைல்ஸுமே கலெக்ட் பண்ணிருக்காங்க. ஃபோன் நம்பர், கான்டாக்ட் நம்பரும் வாங்கி வச்சிருக்காங்க. ஸோ அந்த கான்டாக்ட் நம்பரை சேவ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணிருக்காங்க, வாட்ஸ்அப்ல ஒரு குரூப்ல என்னோட ஃப்ரெண்டோட நம்பரை ஆட் பண்ணிருக்காங்க. அது என்ன குரூப்னு பாத்தீங்கன்னா, இந்த பாட்டிக்கு நிறைய வீடு இருக்கு போல இருக்கு, இந்த மாதிரி நிறைய டெனன்ஸ் இருக்காங்க. அந்த டெனன்ஸ்க்கான தனித்துவமான குரூப் அது. அந்த குரூப்ல இவருமே ஆட் பண்ணி எதுக்காக ஆட் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தனா, இனிமே வீடு மெயின்டெனன்ஸ் சம்பந்தப்பட்ட எல்லா அப்டேட்ஸுமே நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுவேன், பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாட்டிமா வாட்ஸ்அப் யூஸ் பண்ணதுக்கே நீ இப்படி சொல்றியே, ஆந்திரால ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு, அதை கேள்விப்பட்டா நீ ஷாக் ஆயிடுவ. ஷாக் ஆற அளவுக்கு அங்க என்ன நடந்துச்சு? விசாகப்பட்டினத்துல ஒரு பொண்ணுக்கு நைட்டு 10 மணிக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்திருக்கான். 10 மணிக்கு மெசேஜ் வந்திருக்குன்னா ஏதோ ஒரு வெட்டி பையன் அனுப்பியிருப்பான் தான் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலா அந்த பொண்ணு ரொம்ப கேஷுவலா நினைச்சுதான் அந்த வாட்ஸ்அப் மெசேஜை ஓபன் பண்ணி பார்த்திருக்கு. அதை பார்த்தோன்னே தான் அது ரொம்ப ஷாக் ஆயிருக்கு அந்த பொண்ணு. என்னன்னா, அந்த மெசேஜ்ல நாங்க வந்து உங்க வீட்டுக்கு திருட வர போறோம், உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்க போய் மொட்டை மாடியில பாருங்க, நாங்க நிறைய அடையாளங்கள்லாம் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு பயங்கர ஷாக்கிங்கான மெசேஜ் வந்திருந்துதான். ஐயோ, திருட போறதே வாட்ஸ்அப்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டு திருடி இருக்காங்க. எவ்வளவு தைரியம் இருக்கணும். ஆமா, இந்த மெசேஜ் வந்து கொஞ்ச நேரத்திலே அந்த ஏரியால இருக்கிறவங்க எல்லாருக்குமே பரவி அவங்க எல்லாருமே ரொம்ப அப்படியே பயந்து மொட்டை மாடியில போய் பார்த்திருக்காங்க. அண்ட் இதே மாதிரி 2 வீட்டுல அடையாளங்களும் இருந்திருக்கான். ஐயோ, இந்த பொண்ணுக்கு மட்டும் தான் மெசேஜ் பண்ணிருப்பான்னு பார்த்தா ஏரியால இருக்கிற இன்னும் 2-3 பேருக்கு வேற பண்ணிருப்பான். இது என்ன சீரியல் கில்லர் மாதிரி, இது சீரியல் திருட்டா இருக்கு. ஆமா, இந்த இன்சிடென்ட் கேள்விப்பட்டு போலீஸ் வந்து ரொம்ப தீவிரமா இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து நம்மளுக்கு எங்க இருந்து வேணா வரலாம். சோ அதை நம்ம ஃபேஸ் பண்ணோம். அதுல இருந்து தப்பிக்கணும்னா நம்மளுக்கு வந்து மார்ஷல் ஆர்ட்ஸ் ரொம்ப தேவை. சோ இப்போ அடுத்தது ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம், நான் உங்க விஸ்வா அருண்ராஜா பேசுறேன். நம்ம மார்ஷல் ஆர்ட்ஸ் டெக்னிக்ஸ் தற்காப்பு கலையாகவும் ஃபிட்னஸ்க்காகவும் வாழ்க்கையில எப்படி இதை ஈஸியா யூஸ் பண்றதுக்காகவும் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம இவ்வளோ நாள் நிறைய டெக்னிக்ஸ் பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம். அதோட ப்ராக்டிஸ், அதோட எக்ஸசைஸ், அதுக்காக பாடி நம்ம எப்படி ஃபிட்டா வச்சுக்கிறதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போற டெக்னிக் லெக்ஸ் யூஸ் பண்ணிட்டு வர டெக்னிக். அண்ட் இதே நம்ம சர்க்குலர் மூவ்மெண்ட் லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம் இல்லையா, இந்த சர்க்குலர் மூவ்மெண்ட், பாடி டர்ன் இதெல்லாம் பார்த்தோம்.
இப்போ லெக்கோட சர்க்குலர் மூவ்மெண்ட்ஸை பார்க்க போறோம் ஃப்ரண்ட்ல. போன தடவை பேக் டைரக்ஷன் பார்த்தோம், இப்போ ஃப்ரண்ட் டைரக்ஷன் பார்க்க போறோம். ஸோ இது ப்ராக்டிஸ் பண்றதுக்கு சுபா நம்ம கூட இருக்காங்க. இந்த டெக்னிக் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல், ரொம்ப ஹெல்ப்ஃபுல். உங்களோட ஹிப் மசில்ஸை ரிலாக்ஸ் பண்ணும் அண்ட் உங்களோட மூமெண்ட்ஸ் ஃபாஸ்டா நீங்க நடந்து போறதுக்கோ இல்ல நீங்க ஒரு அத்லீட்டா இருந்தா உங்களுக்கு ஓடுறதுக்கோ இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ சுபா கூட ப்ராக்டிஸ் பண்ணலாம். வெல்கம் சுபா. நம்ம இப்போ ப்ராக்டிஸ் பண்ண போறது சர்க்குலர் லெக் டெக்னிக்ஸ். ஸோ ஃப்ரண்ட்ல ஒரு சர்க்குலர் மூவ்மெண்ட்ல எப்படி இந்த லெக் டெக்னிக் யூஸ் பண்ணி ஒரு பொட்டென்ஷியல் அட்டாக்கை வந்து டிஃபெண்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போறோம். அந்த ப்ராக்டிஸ் பண்றதுக்கு இந்த எக்யூப்மெண்ட்ஸ் ஏன் இப்போ எடுத்துட்டு வந்திருக்கோம்னா அவங்களோட பாடி ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி நான் இது ரெண்டு இதையும் வைக்க போறேன். ஸோ ஈஸி ப்ராக்டிஸ்க்கு தான். நீங்கள் வீட்டில் வந்து ஏதாவது கலர் மார்க்கர்ஸ் அந்த மாதிரி ஒரு டிஸ்டன்ஸில் வச்சுக்கலாம். ஜஸ்ட் உங்களோட ஐ அதில் பார்க்கணும். அதை பார்க்கும்போது உங்கள் பாடி அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணும். என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்படியே அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களோட பாடி ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி இதை இந்த சைடில் வச்சுருக்கேன். ஸோ இது ஜஸ்ட் கிக் பேட், நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ parallel ஸ்டான்ஸில் இருக்காங்க. ரிலாக்ஸ் ஷோல்டர், ஹேண்ட் ஆன் த சைட், ஹேண்ட் ஆன் த சைட் லைக் திஸ். ஓகே, இப்போ ஒரு லெக் ஃப்ரண்ட்ல ஒரு லெக் பேக்ல இருக்கணும். ஸோ இதுதான் நம்மளோட ஆன் கார்ட் பொசிஷன், ஸ்பாரிங் ஸ்டான்ஸ் பொசிஷன், ஏற்கனவே படிச்ச மாதிரி. இப்போ அவுட் சைட்லேருந்து இந்த கோன் டு இந்த கோன் அவங்களோட கால் வரும். ஓகே, அதை வந்து எப்படி இவங்க கொண்டு வராங்கன்னு பண்ணுங்க. அண்ட் அதே இடத்துல கொண்டு வந்து வச்சிடுறாங்க. ஒன் மோர் டைம். ஒரு வெளியிலேருந்து உள்ள. இது எப்படி உங்களுக்கு செல்ஃப் டிஃபென்ஸ்ல யூஸ் ஆகும்னு சொல்றேன்னா, இப்போ நான் பஞ்ச் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். பஞ்சோ இல்ல கிக்கோ நான் அப்படி ஃப்ரண்ட்ல இப்படி கொண்டு போறேன். நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் லெக் ஸ்விங்ஸ் நம்ம பண்ணோம் இல்லையா, அதுக்கு இது ஒரு டிஃபென்ஸாகவும் யூஸ் ஆகும். உங்களோட எக்ஸசைஸ்க்கு ஹிப் மசில்ஸ் லூசன் அப் ஆகும் அண்ட் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கும். இதை வந்து ஒரு ரிஃப்ளெக்ஸா கிக் இன் பண்றதுக்கு யாரானு இப்படி அட்டாக் பண்ண வந்தாலோ நம்ம யூஸ் பண்ற டெக்னிக் நம்மளுக்கே திருப்பி வரும்போது அதை பிளாக் பண்ற மாதிரியும் இந்த லெக் வரும். கையால தடுக்க முடியாது, கால் ரொம்ப ஸ்ட்ராங், நீங்க கை யூஸ் பண்ணி தடுக்க முடியாது. அதுக்காக தான் நீங்க காலையை யூஸ் பண்ணி பண்றதுக்கு தான் இந்த பர்டிகுலர் எக்ஸசைஸ். இது எக்ஸசைஸ் பண்ணி நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாடி பேலன்ஸ் இருக்கும். ஏதோ ஒரு நாள் எழுந்து பண்ணோம்னா நிச்சயமா எங்கேயான கை காலில் கேட்ச் இருக்கும், மசில் கேட்ச், பேலன்ஸ் இருக்காது, கீழே விழ வேண்டிய சூழ்நிலையும் வரும். ஸோ சிம்பிளா நீங்க இதை வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஹைட் போகணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப இப்போ இந்த டிஸ்டன்ஸ்ல இருக்கா, இப்படி கொண்டு வந்தா போதும். கேன் யூ டூ தட் ப்ளீஸ்? இது இப்போ டச் பண்ணுங்க. இந்த டிஸ்டன்ஸ்க்கு அவனுக்கு வருது, அவ்வளவுதான். ஒன் மோர் டைம். லெக்க அவுட் சைட் த பாடியிலேருந்து பாருங்க. இங்க என்னோட அவுட் சைட் பாடி வந்து ரைட். ஓகே, அவுட் சைட்லேருந்து இப்படி கொண்டு வந்து இப்படி வைக்கிறேன். ஓகே, அதே மாதிரி லெஃப்ட் லெக் வருது. என்ன டூ லெஃப்ட் லெக் ப்ளீஸ்? அவ்வளோதான். ஸோ இப்போ நான் கிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த கிக் இப்படி பண்ணுங்க, கிக்கை தடுங்க அந்த இதை வச்சு. எஸ், ஓகே. ஸோ எவ்வளோ ஸ்ட்ராங்காக கிக் வந்தாலும், இது வந்து இந்த மாதிரி ஸ்விங் வந்தாலோ இல்லை கிக் வந்தாலோ தடுங்க. அண்ட் கீழே பார்க்கக்கூடாது, கண்ணு பார்க்கணும். ஆல்ரைட். ஸோ அதுக்கு இப்போ அவுட் சைட்லேருந்து இன்சைட் போனாங்களா, அதே மாதிரி பாடி இன்சைட்லேருந்து அவுட். ஓகே, இன்சைட்லேருந்து அவுட் போகிறது இப்படி போகுது. ஏன் இது வந்து அவுட் சைட் டு இன் அண்ட் இன் டு பண்ணணும்னா, அப்போதான் ஈக்குவலாக வந்து உங்களுக்கு இன்னர் தாய் மசில்ஸும் அவுட்டர் தாய் மசில்ஸும் ஹிப் மசில்ஸும் ஈக்குவலாக ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு தான் உள்ளேயும் பண்ணணும் வெளியும் பண்ணணும். இது ஒரு சைடு மட்டும் பண்ணி இன்னொரு சைடு விட்டுட்டோம்னா, நான் சொல்கிற மாதிரி ஒரு சைடு மசில் ஸ்ட்ராங் ஆகும், இன்னொரு சைடு மசில்ஸ் ஒர்க் அவுட்டே ஆகாமல் இருக்கும். ஓகே, கோ. இன்சைட் டு அவுட்னா லெஃப்ட் லெக் எடுக்கணும். எக்ஸலண்ட். ஸோ நீங்கள் நிற்கும் போது மறுபடியும் ஒரு கால் இப்படி பின்னால் நிற்கக்கூடாது, இப்படி நிற்கணும். Go. Yes. This leg. Excellent. So இந்த டெக்னிக்ஸ் நீங்க இனிஷியலா பிராக்டிஸ் பண்ணும்போது கொஞ்சம் சிரமமா இருக்க மாதிரி இருக்கலாம். இது சர்க்குலர் மூவ்மெண்ட், பாடி பேலன்ஸ் வேணும். இதுக்கான தான் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸ்லாம் ப்ரிப்பரேட்டரி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் சீக்வன்ஸாக நீங்கள் பண்ணீங்கன்னா இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக, ரொம்ப ஈஸியாக உங்களால் சர்க்குலர் மூவ்மெண்ட்டை பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய டெக்னிக்ஸோட நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. ஸ்வாதி, போற போக பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன்ல கிரிமினல்ஸோட போட்டோ வைப்பாங்கல்ல, வாண்டட் லிஸ்ட்ல, அந்த மாதிரி இனிமே கிரிமினல்ஸோட போட்டோவோட சேர்த்து போன் நம்பரே வச்சிருவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆமா கண்மணி, இந்த மாதிரி விஷயங்களை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம யோசிச்சுக்கிட்டே ஒரு பிரேக் போயிட்டு வந்துடலாம். ஸோ இப்போ மார்னிங் கஃபேல அடுத்ததா வரப்போறது ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. ஸ்வாதி, நீ கடைசியா ஆந்திராவில் நடந்த ஒரு திருட்டு சம்பவத்தை பத்தி சொன்னல, ஆனா நான் இப்போ ஆந்திராவில் நடந்த ஒரு நல்ல விஷயத்தோட வந்திருக்கேன்.
நல்ல விஷயம்னா அது டிலேவே பண்ணிடக்கூடாது. ஸோ உடனே சொல்லு கண்மணி. ஓகே, மக்களுக்காக எத்தனையோ நல்ல திட்டங்கள் கொண்டு வரப்பட்டுட்டு தான் இருக்கு. ஆனா அந்த திட்டங்கள் எல்லாமே நடைமுறைக்கு வருதா அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே வர்றது இல்லைல்ல. ஆமாம் கண்மணி, நிறைய நல்ல திட்டங்கள் வந்து பேப்பர்லயே முடங்கி போயிடுது. ஆனா ஆந்திரால இப்படி கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டத்தை செயல்முறைக்கு கொண்டு வந்தது மட்டும் இல்லாம அதை சாதனையாவுமே மாத்திருக்காங்க. செய்யறதே ஒரு சாதனை தான், அதுலயும் ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா அது பாராட்டக்கூடிய விஷயம் தான். அது என்ன விஷயம் கண்மணி? சொல்றேன் சுவாதி. இந்தியா முழுக்கவுமே நதிகளை இணைக்கிற திட்டம் வந்து பேச்சுவார்த்தை நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா ஆந்திரா கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணா நதியுமே கோதாவரி நதியும் இணைச்சு வறட்சியில தவிச்சிட்டு இருக்கிற ராயல்சீமா பகுதிகளுக்கு தண்ணி கொண்டு போகணும்னு பிளான் பண்ணிருக்காங்க. அப்படி பிளான் பண்ணது மட்டும் இல்லாம பட்டி சீமா அப்படிங்கிற ஒரு அணையுமே கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த டேம் கிட்டத்தட்ட 173 நாட்கள்லயே கட்டி முடிச்சு சாதனையும் செஞ்சிருக்காங்க ஆந்திரா கவர்மெண்ட். ஓ பரவாயில்லையே, நாட்டுல வந்து முதல் முறையாக நதிகளை இணைக்கிறது மட்டும் இல்லாம செஞ்சு முடிச்சு சாதனை பண்ணிருக்காங்கன்னு சொல்ற ஆந்திரா கவர்மெண்ட் இல்லையா? எஸ், இது நிஜமாவே பெரிய விஷயம் தான் இல்லையா? அது மட்டும் இல்லாம அவங்க லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்லயுமே இடம் பிடிச்சிருக்காங்க. சூப்பர். இந்த அழகான இன்ஃபர்மேஷனோட அடுத்த அழகு குறிப்பை பார்த்துட்டு வந்துடலாம். I am Dr. Pushpa Nyanaraj. I am a dermatologist. I am a skin specialist. இப்போ நம்ம சம்மர் சீசன், அதாவது நம்ம கோடை காலத்தில் நம்ம ஸ்கின்னை பாதிக்கக்கூடிய சில பிரச்சனைகளை பற்றி பார்க்கலாம். அதில் முதலாவது நம்ம என்ன நினைக்கிறோன்னா முகப்பரு, அதாவது பிம்பிள்ஸ். இந்த வெயில் காலத்தில் இந்த பிம்பிள்ஸ் ஒரு முகப்பரு பல பேரை இது தொந்தரப்படுத்தும். இந்த பிம்பிள்ஸ் எதனால வருது, யாருக்கு அதிகமாக வரும், இந்த பிம்பிள்ஸை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன நம்ம சில விஷயங்கள் நம்ம பண்ணலாம் என்கிறத இப்போ பார்க்கலாம். இந்த முகப்பரு பிம்பிள்ஸ் என்பது நம்ம தோலில் இருக்கிற செபேஷியஸ் கிளான்ஸ், அதாவது ஆயில் கிளான்ஸில் ஒரு அடைப்பு ஏற்படுகிறதுனால வருது. இந்த சம்மர், இந்த வெயில் காலத்தில் ஹியூமிடிட்டி, காற்றுல ஒரு நீர்த்தன்மை ஜாஸ்தி இருக்கிறதுனால இந்த ஆயில் கிளான்ஸில் வந்து நம்மளுக்கு அடைப்பு ஏற்படுகிறது. இந்த ஆயில் கிளான்ஸில் நம்மளுக்கு அடைப்பு ஏற்படும் போது அதில் ஒரு பாக்டீரியம், ப்ரோபனியோபாக்டீரியம் ஆக்னிஸ் அப்படின்னு ஒரு பாக்டீரியம் அதில் பெருகிறதுனால இன்ஃப்ளமேஷன், இன்ஃபெக்ஷன் வந்து நம்மளுக்கு வெளியே இந்த முகப்பரு, அதாவது பிம்பிள்ஸாக நம்மளுக்கு தெரியுது. இந்த பிம்பிள்ஸ் நம்ம முகப்பருன்னு சொன்னாலும் முகத்தில் மட்டும் இல்லை, இந்த ஆயில் கிளான்ஸ் ஒரு செபேஷியஸ் கிளான்ஸ் இருக்கிற எந்த இடத்துலையும் வரலாம். அதாவது ஃபேஸ் மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு செஸ்ட்டு, முதுகில், ஷோல்டர்ஸ், அதாவது தோள்பட்டையில் அண்ட் கையில் மேல் பகுதியில் கூட வரலாம். இந்த பகுதியில் எல்லாம் நம்மளுக்கு ஆயில் கிளான்ஸ் ஒரு செபேஷியஸ் கிளான்ஸ் இருக்குது. இந்த பிம்பிள்ஸ் யார் யாருக்கெல்லாம் வரலாம் ஏன்னா பொதுவாக யங் ஏஜ், அதாவது அடோலசன்ட் ஏஜ், ஒரு டீனேஜ்னு சொல்கிறது 13 வயசுலேருந்து ஒரு 25-30 வயசு வரைக்கும் பொதுவாக ரொம்ப அதிகமாக வரலாம். அண்ட் இப்போ அது மட்டும் இல்லை, ஈவன் லேட் ஆன்செட் ஆக்னி 30 வயசுக்கு மேலே ஈவன் 40 வயசில் கூட வர டைப் ஆஃப் பரு ஆர் பிம்பிள்ஸ் இருக்குது. அண்டு பிம்பிள்ஸ் இந்த வெயில் காலத்தில் அதிகமாக வர்றதுனால நிறைய பேர் இதை வேனல் கட்டி ஒரு ஹீட் பாயில்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் அதுக்கும் நம்மளுக்கு பிம்பிள்ஸுக்கும் நம்மளுக்கு கண்டிப்பாக அது வித்தியாசம் தெரிய வேண்டும். இந்த பிம்பிள்ஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது. அதாவது சிவியாரிட்டி இருக்குது. கிரேட் 1லேருந்து கிரேட் 4 வரைக்கும் இருக்கிறது. ரொம்ப சிறிய அளவில் இருக்கிறது வந்து கிரேட் 1ன்னு சொல்கிறது. ரொம்ப ஜாஸ்தி பெரிய பெரிய கட்டிகளாக வர்றது நம்ம கிரேட் 4 பிம்பிள்ஸ்ன்னு சொல்கிறது. இந்த கிரேட் 4 பிம்பிள்ஸ் ஒரு கிரேட் 2 ஒரு கிரேட் 3 இந்த சிவியர் டைப் ஆஃப் பிம்பிள்ஸை நம்ம கண்டிப்பாக அவசியமாக நம்ம அதை ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் பண்ணி ஆகணும். அதுவே ஸ்காரிங், அதாவது தழும்பு ஜாஸ்தி வர வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு கூட இந்த பரு வரலாம். 1 வயசு வரைக்கும் இந்த தாயுடைய சுரபிகள், அதாவது ஹார்மோன்ஸ் குழந்தைங்களுக்கு உள்ளே இருக்கும். அதனால 1 வயசுக்கு அடியில் உள்ள குழந்தைங்களுக்கு கூட இந்த வெயில் காலத்தில் முகப்பரு, அதாவது பிம்பிள்ஸ் வரலாம். இந்த பிம்பிள்ஸ் வராது நம்ம தவிர்க்கிறதுக்கு நாம என்ன பண்ண முடியும் என்கிறதை இப்போ பார்க்கலாம். ரொம்ப முக்கியம், நம்ம முகத்தையும் அடிக்கடி நாம வாஷ் பண்ண வேண்டும், அதாவது கழுவ வேண்டும். முகத்தில் இருக்கிற எண்ணெய் சுரப்புகளை எவ்வளவு அதிகமாக நம்ம அதை வெளியேற்றுவோமோ அவ்வளவு அதிகம் நல்லது. ஸோ ஒரு நாளைக்கு இந்த ஆயிலி ஸ்கின், அதாவது இந்த எண்ணெய் சுரப்பு அதிகமாக இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு 3 இல்லை 4 முறை நம் முகத்தை நம்ம வாஷ் பண்ண வேண்டும். உடம்பை அவசியம் 2 முறை நாம் குளிக்க வேண்டும். ஆயில் ஃப்ரீ ஆர் ஆயில் கண்ட்ரோல் ஃபேஸ் வாஷஸ் வச்சு நாம் முகத்தை நாம் வாஷ் பண்ணலாம்.
சிறிய அளவில் நம்ம பிம்பிள்ஸ் வந்தாலும் அதை கிள்ளுவதோ நசுக்குவதோ நாம பண்ணக்கூடாது. அப்படி பண்ணினா பிம்பிள்ஸ் பரவுறது மட்டும் இல்லாமல் தழும்பு வர்றதும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்கின்னை நம்ம பாதுகாத்துக்கிட்டோம்னா இந்த வெயில் காலத்தில் இந்த கோடை காலத்தில் நம்ம பிம்பிள்ஸ் வராமல் இருக்கிறத நாம் தடுக்கலாம். இந்த பிம்பிள்ஸ் கூட சேர்த்து இன்னொரு ப்ராப்ளம் என்ன வருது என்னன்னா பொடுகு இல்லைன்னா டேண்ட்ரஃப் வரும். ஸோ நம்ம அந்த டேண்ட்ரஃப் அதையும் சேர்த்து நாம் கண்ட்ரோல் பண்ண வேண்டும். வாரத்தில் 2 இல்லைன்னா 3 முறை பெண்கள் கண்டிப்பாக வாஷ் பண்ணிக்க வேண்டும். ஆண்கள் தினமும் தலைக்கு இந்த வெயில் காலத்தில் நாம் குளித்து இந்த டேண்ட்ரஃபை நம்ம வாஷ் அவுட் பண்ணிக்க வேண்டும். அது போக டேண்ட்ரஃப் இருந்ததுன்னா ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பூஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிம்பிள்ஸையும் இந்த டேண்ட்ரஃபையும் நாம் சேர்த்து நாம் ட்ரீட் பண்ணோன்னா அண்ட் இந்த கோடை காலத்தில் இந்த சம்மரில் நாம் இந்த பிம்பிள்ஸ் டேண்ட்ரஃப் தொந்தரவு இல்லாமல் நாம் இருக்கலாம். நாமாவே இருக்கணும்னு எப்போ முடிவு பண்றோமோ அப்பத்துல இருந்தே நம்முடைய அழகு இன்னும் கூட்டிடும்னு சொல்லுவாங்க. எஸ், இந்த அழகான தருணத்துல நம்ம தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி மார்னிங் கஃபேல ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. என்ன கண்மணி ஒரே யோசனையா இருக்க? அது ஒண்ணும் இல்ல சுவாதி, இப்ப நமக்கு அவசரமா பணம் தேவைப்படுதுன்னா என்ன பண்ணுவோம்? எதர் பேங்க்ல இருந்து போய் வித்ட்ரா பண்ணுவோம், இல்ல ஏடிஎம்ல இருந்து போய் எடுப்போம். இப்ப பேங்க்ல இருந்து வித்ட்ரா பண்றதுக்கும் சார்ஜஸ் இருக்கு, ஏடிஎம்ல இருந்து காசு எடுத்தாலும் சார்ஜஸ் இருக்கு. அதான் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். கவலையை விடு. இப்ப நம்மளுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுதோ அந்த பணத்தை பேங்கே நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்தா எப்படி இருக்கும்? கேட்க நல்லா தான் இருக்கு. ஆமா கண்மணி, ஏப்ரல் 1ஆம் தேதியில இருந்து தான் இந்த திட்டம் வந்து செயல்பாட்டுக்கு வந்திருக்கு. நம்ம நிகழ்ச்சியில கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம பேசணும்ல போஸ்ட் ஆஃபீஸ் பேங்க் பத்தி. அவங்க தான் கஸ்டமர்ஸோட சாட்டிஸ்பாக்சனுக்காக, அவங்களோட வசதிக்காக இந்த மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது கேட்க ரொம்ப நல்ல ஐடியாவா தான் இருக்கு சுவாதி. ஆனா இது எப்படி அவங்க நடைமுறையில செஞ்சுட்டு இருக்காங்க? அவங்க அதை எப்படி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்ல இருந்து நம்மளுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுதோ அந்த பணத்தை நம்ம SMS மூலமா அவங்களுக்கு இன்டிமேட் பண்ணிட்டோம்னா அடுத்த நாளே வந்து நம்மளுக்கு வீடு தேடி காசு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. சூப்பர் ஐடியாவா இருக்கு சுவாதி. நமக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ, ஆனா கண்டிப்பா கிராமப்புறங்கள்ல ஏடிஎம் வசதி குறைவா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த திட்டம். எஸ், கண்டிப்பா இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த கலக்கலான இன்ஃபர்மேஷனோட அடுத்த காஸ்டியூம் கலெக்ஷன்ஸை நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஹாய், வணக்கம். ஆழ்வார்பேட்டில் இருக்க கேபி தாசன் ரோட்ல இருக்க கிளியோ போட்டிக்ல தான் நம்ம இருக்கோம். ஆல்ரெடி நிறைய சில்க் சாரீஸ் டிஃப்ரெண்டா என்ன இருக்கு இப்போ இருக்க கேர்ள்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அப்படின்னு பார்த்தோம். இதே விண்டேஜ் லுக்ல இப்போ என்ன திருப்பி இவால்வ் ஆயிருக்கு, நம்ம என்னெல்லாம் புதுசா பழச வந்து ட்ரெண்டியா காமிக்க முடியும் அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த கலர்ல வந்து மோஸ்ட்லி பெரியவங்கலாம் சில்க் அவ்வளவா விரும்ப மாட்டாங்க. அவங்க ஒரு மாதிரி மெட்டாலிக் சில்வர் அந்த மாதிரி சில்க் தான் பார்த்துருப்போம். பட் இதுலயே மேட் ஃபினிஷ்ல த்ரெட் ஒர்க்கோட மயில் 2 சைடும் இப்படி காமிக்கிறேன். 2 சைடும் மயில் அழகா கொஞ்சின் இருக்கு பார்க்கவே. சூப்பர் கலர் காம்பினேஷன். அண்ட் இதுல ப்ளீட்ஸ் வர இடத்துல இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. யூஸ்வலா இப்ப நம்ம என்ன பார்த்தோம், ரொம்ப வைப்ரண்டான கலர் காம்பினேஷன் பார்த்தோம்ல. இது வந்து ரொம்ப சட்டிலா ஒரு மருனிஷ் பிங்கிஷ் அந்த மாதிரி ஒரு ஷேட்ல வித் கிரே கலர்ல ஆஷ் கலர்ல நமக்கு இருக்கு. வெரி பிரிட்டி. ஆஷ் கலர்ல பிரைட் கலர் காம்பினேஷனோட ஒரு சில்க் சாரி, ப்ளீட்ல வித்தியாசமா. அண்ட் பல்லு ஆஸ் யூஷுவல் 2 சைடும் வந்து மாங்காய் டிசைன் போட்டு, சில்க்குக்கே உண்டான ஒரு பாரம்பரியம் இஸ் மாங்காய். அண்ட் இவ்வளோ சாரி பார்த்துட்டோம். சில்க்னாலே நம்ம வந்து மோஸ்ட்லி கோர்வை அதுதான் ரொம்ப எதிர்பார்ப்போம் இல்ல. பட் இந்த சாரியை பார்க்கும்போது நமக்கு கோர்வை சாரி மாதிரி தெரியல. இப்போ இருக்க டிசைன் மாதிரி இருக்கு. பட் இதுவும் ரொம்ப அழகான கலர். ரொம்ப ப்ராட் பார்டர்ஸில் போட மாட்டாங்க. ஸ்லிம்மாக காமிக்கணும்னா இந்த மாதிரி போட்டுக்கலாம் நம்ம. அண்ட் கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்கவங்க கொஞ்சம் ப்ராடாக காமிக்கணும்னா பெரிய பார்டர்ஸ் போட்டுக்கலாம். ஸோ இந்த சாரி அந்த மாதிரி தின் பார்டரோட கோர்வைன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இப்படி பார்த்தா தெரியும். இதை உள்ளே பார்த்தா தான் நமக்கு இது ஒரு கோர்வை அப்படின்னே தெரியுது. வெளியிலேருந்து பார்க்கும்போது இட்ஸ் லுக்கிங் வெரி நார்மல். நம்ம இப்போ கிடைக்கிற சில்க் சாரி மாதிரி இருக்கு. அண்ட் பல்லு பிரைட் பிங்க் ஃப்ளோரல் டிசைனோட. நெக்ஸ்ட் சாரி என்ன பார்க்கலாம். யூஸ்வலா இந்த கிரீன் அண்ட் பிங்க் காம்பினேஷன்ல மைசூர் சில்கா இருக்கட்டும் இல்லை ஆர்டினரி சில்க் சாரியா இருக்கட்டும், நம்ம வந்து இந்த காம்பினேஷன்ல நிறைய பார்த்துருப்போம். ஒரு டைம்ல 80ஸ்லாம் வந்து இந்த கலர் காம்பினேஷன் தான் ட்ரெண்ட். ஹீரோயின்ஸ் எல்லாருமே போட்டிருப்பாங்க. ஸோ செல்ஃப் டிசைன்ல பார்டர்ல எதுவுமே இல்லை, கேர்ள்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சாரி. அண்ட் பல்லு பார்த்தீங்கன்னா வித்தியாசமா ஸ்டார்டிங் இப்படி இருக்கு,
மாங்காய் டிசைன்லயே ஃப்ளோரல் பட் பார்க்க மாங்காய் டிசைன் மாதிரி இருக்கு அந்த ஷேப்ல. வெரி நைஸ் கிராண்ட் பல்லு. எனக்கு தெரிஞ்ச ரிசப்ஷனுக்குலாமே கட்டிக்கலாம், அவ்வளோ கிராண்டா இருக்கு பல்லு. செல்ஃப் டிசைன்ல ஒரு பியூட்டிஃபுல் சில்க், எல்லாமே ஒரிஜினல் ஜரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து சில்க் சாரீ கட்டிக்கிறதுக்கு ரெடி, பட் ரொம்ப ஹெவியாலாம் என்னால் கட்ட முடியாது அப்படி சொல்ற கேர்ள்ஸ்க்கு ப்ரிட்டியா பிங்க் அண்ட் கிரே காம்பினேஷன்ல வெறும் லீஃப் செக்டில் வந்து லீஃப் டிசைன்ஸ் பண்ணி பல்லுவில் மட்டும் கிராண்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் கோர்ஸ் பிளவுஸ் நல்ல கேண்டி பிங்க் பிளவுஸ், பிளெயின் செக் ஸ்டார்டிங்கில், அதுக்கப்புறம் ஸ்லோவாக லீவ்ஸ் பிரிண்ட் பண்ணி செம கலர் காம்பினேஷன். பல்லு பார்த்தாச்சு. அண்ட் டிசைன்ஸ் லீஃப் டிசைன்ஸ் லைட்டில் எப்படி இருக்கும், இன்பிட்வீன் ஒரு க்ரீன் இருக்கு, ஒரு பிங்க் இருக்கு, மல்டிபிள் கலர், பிரிட்டி. நெக்ஸ்ட் ஹெவி சில்க் சாரி, மேபி பிரைட் அவங்கெல்லாம் பார்க்கலாம். கீழே வந்து பெரிய பார்டர் அண்ட் மேலே தின் பார்டர். பேனல் டிசைனில் நமக்கு இந்த மாதிரி கிறிஸ் கிராஸில் ஃபுல்லாக மயில் அழகாக இப்படி திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு டிசைன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் கீழே வந்து கீழே இருக்க பல்லுவில் மட்டும் மயில் டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் யூஸ்வல் மேலே நமக்கு எப்பவுமே சில்க் சாரியில் இருக்க இந்த பார்டர் டிசைன். நெக்ஸ்ட் ஒரு விண்டேஜ் ஆன்டிக் கலெக்ஷன். இதெல்லாம் நம்ம அம்மா அப்பாவுடைய வெட்டிங் ஆல்பமில் பார்த்தோம்னா இந்த டிசைன் இந்த கலரில் கண்டிப்பாக ஒரு 3 பேராவது இருப்பாங்க ஒரு சில்க் சாரி. ஸோ விண்டேஜ் இஸ் இவால்விங். நம்ம மறுபடி பழைய பஃப் வச்ச கை அந்த மாதிரிலாம் தேய்ச்சி போட்டுக்கிற மாதிரி இந்த சாரீஸையும் நம்ம ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த கலர் காம்பினேஷன் சேம் அப்போ என்ன இருந்ததோ அதே தான், அழகான ஒரு கலர் காம்பினேஷனில் டிசைன் மட்டும் வேறு நல்ல ஹெவி பல்லு ஒர்க். ப்ளீட்ஸ் வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஃப்ளோட்டிங்கில் விட்டோம்னா அப்படியே லைட்டில் கிராண்டியராக இருக்கும் பார்க்க. அண்ட் நெக்ஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த 2 கலெக்ஷன்ஸுமே. செக்ட்லேயே வந்து செல்ஃப் டிசைன் பண்ணியிருக்காங்க, பெருசாக ஒர்க் இல்லை பாடியில். பட் பல்லு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த செக்டு கேண்டி பிங்க் அண்ட் எல்லோவில் கீழே வந்து ஃபுல்லாக யானை ஒர்க் ஜரியில் பண்ணியிருக்காங்க. அதே ஜரியிலேயே பல்லுலேயும் ஃபுல்லாக யானை இலை இதெல்லாம் போட்டு ஃபுல்லாக பல்லுவில் வந்து ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது. சாரி வெயிட்டே இல்லை, ஃப்ளோட்டிங் அப்படியே கையில் எடுத்தோன்னா பேப்பர் மாதிரி இருக்குது. ஒரிஜினல் ஜரி அண்ட் ஒரிஜினல் சில்க் சாரி. நெக்ஸ்ட் செம்ம சாரி தான், அல்டிமேட். கீழே மட்டும்தான் டிசைன் இருக்கு, செகண்ட் ஆஃப் தட் இஸ் கீழேனா ஃபர்ஸ்ட் பாதி ஒன்றும் இல்லை, பிளெயின் ஹாஃப் ஒயிட் க்ரீம் கலர் என்ன வேணால் சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு டிசைன். கீழே வந்து யானை மான் மயில் எல்லாம் போட்டு அழகாக ஒரு கலர் காம்பினேஷன், ரொம்ப சட்டிலாக ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது. வெரி சூட்டபிள் ஃபார் ஈவினிங், கிராண்ட் ஈவினிங்ஸ்க்கு வந்து அவ்வளோ ப்ரிட்டியாக இருக்கும் நம்ம லைட்ஸு கீழே இருக்கும்போது. அண்ட் அஃப்கோர்ஸ் இதோட பல்லுவை பார்க்கணுன்னு எனக்கே ரொம்ப ஆசையாக இருக்குது. வாவ் ப்ரிட்டி, செம ப்ரிட்டியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம ஆக்சிடைஸ் ஜுவல்லரியிலலாம் இந்த டிசைன் தான் போட்டு வருது. அந்த மாதிரி ஒரு பல்லு, இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி. இப்படி போர் அடிச்சா நம்ம குட்டீஸ்க்கெலாம் கதை சொல்லலாம். இந்த சாரியை காமிச்சு அவ்வளோ அழகாக பொம்மையெல்லாம் வந்து பண்ணி ரொம்ப க்யூட்டாக இருக்குது. சூப்பர் பிளஸ் செம்மையாக இருந்தது சில்க் சாரீஸ் எல்லாமே. ஓகே ஃபங்க்ஷனுக்கெல்லாம் இதெல்லாம் ஓகே, பட் காலேஜ்க்கு அதுக்கப்புறமா சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்குலாம் கட்டிட்டு போகிறதுக்கு சாஃப்ட் சில்க் காமிக்கவே இல்லையா அப்படின்னு நீங்கள் எல்லாம் கேட்குறீங்க. நாளைக்கு பார்க்கலாம். கண்மணி, நம்ம ஒவ்வொரு நாளும் ட்ரெஸ் பண்ணும்போது இதுதான் நம்மளோட பெஸ்ட் டே அப்படின்னு நினைச்சு ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்கல்ல. கரெக்ட் தான் ஸ்வாதி. அது எதனாலன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய தோற்றம் தான் பல இடங்கள்ல நம்மளை பத்தின அபிப்பிராயத்தை உண்டாக்குது. எஸ், ஸோ நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து நம்ம மார்னிங் கஃபே நிகழ்ச்சி அதுவும் நம்ம காஸ்டியூம் கலெக்ஷன்ஸ் பார்த்தா கண்டிப்பா அந்த பிரச்சனையே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்ததா நம்ம மார்னிங் கஃபே நிகழ்ச்சியில ஒரு ஷார்ட் பிரேக் எடுத்துக்கலாம். வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. ஸ்வாதி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கலர் பிடிக்கும். அதுல எத்தனை பேருக்கு கருப்பு கலர் பிடிக்கும்? கருப்பு வந்து நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பார்ட்டிஸ் அப்படின்னு சொன்னாலே வந்து நிறைய பேர் பிளாக் தான் ட்ரெஸ் கோடா வைப்பாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய காஸ்ட்லி கார்ஸ்லாம் கூட பிளாக் கலர் தான் விரும்பி எல்லாருமே வாங்குறாங்க இல்லையா? அது என்னவோ உண்மைதான். ஒரு கப்பலையே கருப்பு காப்பாத்துச்சுன்னு சொன்னா நீ நம்புவியா? கருப்பு கப்பலை காப்பாத்துச்சா? இது என்னமா காத்து கருப்பு மாதிரி ஏதோ ஒரு விஷயமா? காத்து கருப்பு கிடையாது ஸ்வாதி, நான் மீன் பண்ணது கருப்பு கலர் தான்.
கருப்பு கலர் வந்து கப்பலை காப்பாத்துச்சா? என்ன சொல்ற, எனக்கு ஒன்றும் புரியலையே. இதுக்கும் கலருக்குமே சம்பந்தம் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா 1903ல ஒரு ஜெர்மன் ஷிப் இருந்துச்சு. அந்த ஜெர்மன் ஷிப்போட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹார்ஸ். இந்த கப்பல்ல எத்தனையோ பேர் டிராவல் பண்ணிட்டு இருந்த சமயத்துல அவங்களுக்கு ஒரு அபாயம் வந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா கப்பல்ல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு கப்பலை சுத்தி பனிப்பாறைகளா ஃபார்ம் ஆயிருக்கு. பனி அப்படியே உறைஞ்சு போயிருக்கு. அச்சச்சோ, அதுக்கப்புறம் எப்படி கப்பல் மூவ் ஆச்சு? ஸோ இதுதான் அவங்க வந்து எத்தனையோ ஐடியாஸ் யோசிச்சு பிளான் பண்ணி இதை எப்படி நீக்கலாம்னு யோசிச்சிருக்காங்க. ரம்பத்தை வச்சு அதை வெட்டலாமா அறுக்கலாமா அப்படின்னு பிளான் பண்ணிருக்காங்க. அது ஒர்க் ஆகல. அப்படி இல்லைன்னா வெடிகுண்டு வச்சு அந்த பனிப்பாறையை நம்ம நீக்கலாமா அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. அதுவுமே ஒர்க் ஆகல. நடுக்கடல வந்து கப்பல் இப்படி மாட்டிக்கிட்டா என்னதான் பண்றது? அதுக்கப்புறம் என்னதான் அவங்க பண்ணாங்க ஆக்சுவலா? சோ இப்படி கப்பல்ல இருந்த ஒரு ரூம் போட்டு அவங்க யோசிச்சிருக்காங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. அவங்க கிட்ட நிலக்கரிகள் அதிகமா இருந்திருக்கு. அந்த நிலக்கரி துகள்களை இந்த பனிப்பாறை மேல தூவி பார்க்கலாமா அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. நிலக்கரி துகள்களை இந்த பனிப்பாறை மேல தூவி பாக்குறது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சியா இருக்கு. அங்கதான் ஸ்வாதி சயின்ஸ் ஆரம்பிக்குது. யூஸ்வலாவே பிளாக் கலர் பத்தி நிறைய பேர் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, சம்மர் டைம்ல பிளாக் ட்ரெஸ் அவாய்ட் பண்ணுங்க, வெளியே போட்டு போகாதீங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிளாக் கலருக்கு வந்து வெப்பத்தை அப்சர்வ் பண்ணக்கூடிய சக்தி இருக்கு. இததான் அந்த கப்பல்ல இருந்தவங்களுமே பிளான் பண்ணிருக்காங்க. என்ன யோசிச்சிருக்காங்கன்னா, அந்த கரி துகள்களை பனிப்பாறை மேல போடும்போது நல்லா வெயில் அடிச்சா என்ன ஆகும், அந்த ஹீட்டை அப்சர்வ் பண்ணி பனி உருகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி பனி உருகிடுச்சுன்னா கப்பல் போறதுக்கு ஈஸியா வழி கிடைச்சிடும் இல்லையா, அந்த வழி மூலமா கப்பல் டிராவல் ஆயிடும் அப்படின்னு பிளான் பண்ணிருக்காங்க. அவங்க பிளான் பண்ணதுக்கு ஏத்த மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணி அது ஒர்க் அவுட்டும் ஆயிடுச்சு. வா, ஒரு சூப்பரான ஐடியால. சோ இதுதான் வந்து மனம் இருந்தார் மார்க்கம் உண்டு அப்படின்னு சொல்றாங்க போல. சோ இப்போ நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா ஒரு அழகான மோட்டிவேஷனல் ஸ்பீச்சை பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம். ஒரு பெண் என்பவள் திருமண துணையை எப்படி தேர்ந்தெடுக்கிறா? இந்திய சமுதாயத்துல வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் அவ்வளோ தேர்ந்தெடுக்கிறது கிடையாது. இப்பெல்லாம் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனா பெற்றோர்களும் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனா அது அரேஞ்ச்டு மேரேஜா இருந்தாலும் சரி, லவ் மேரேஜா இருந்தாலும் சரி, பெண்ணோட வாழ்க்கை துணை எந்த மாதிரியான நபர்களுக்கு அவங்க போய் சேர்றாங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, தன்னோட தந்தையோட மனதளவுல அவங்க எந்த உறவு முறையை வச்சிருந்தாங்களோ அங்க இருக்கிற சில பிரச்சனைகள் அதை அப்படியே அவங்க வாழ்க்கை துணையோட அவங்க எடுத்துட்டு போறாங்கன்னு சொல்லுது இன்னையோட அறிவியல். சோ தன்னுடைய முதல் கணவன் அது உலக அளவுல எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம். அது அமெரிக்க பெண்ணா இருக்கலாம், இல்ல இந்திய பெண்ணா இருக்கலாம். பெண்ணோட சைக்காலஜியே எப்படி ப்ரோக்ராம் ஆயிருக்குன்னா, somebody who reflects her father, தன்னோட அப்பாவோட ஒரு பிரதிபிம்பம், ஏதோ ஒரு குவாலிட்டியில, ஏதோ ஒரு உணர்ச்சியில, அங்க முழுமை பெறாத சில விஷயங்கள் இல்ல முழுமை பெற்ற சில விஷயங்கள், அதை பார்த்துதான் அட்ராக்ட் ஆகுறா. அந்த மாதிரியான குணநலன்களை தான் ஒண்ணு அரேஞ்ச்டு மேரேஜா இருந்தா கூட தன்னோட கணவன் கிட்ட இருந்து அவளே வெளியில கொண்டு வரா அப்படின்னு சைக்காலஜி. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா, என்கிட்ட ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. இவங்களுக்கு வந்து இந்த வீக் சென்ஸ் ஆஃப் செல்ஃப், நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டர்ன்றது வந்து ரொம்ப ஸ்ட்ராங் சென்ஸ் ஆஃப் செல்ஃப். வீக் சென்ஸ் ஆஃப் செல்ஃப்ன்றது வந்து நான்ன்ற அந்த வளர்ச்சி வந்து ஒழுங்கா முழுமை பெறல. சோ இவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு குடும்ப சூழ்நிலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, தம்பி வந்து ஒரே வருஷம் தான் சின்ன பையன். ஆனா அவனுக்கு வந்து உடம்பு சரியில்லாத போயிடுச்சு. ஒரு 11 மாசம் இருக்கிறப்பவே உடம்பு சரியில்லாத போயிடுச்சு. இப்போ அந்த அப்பா அம்மாவுக்கு வந்து தம்பியை நினைச்சு ரொம்ப கவலை. சோ அவ்வளோ கவலை இருக்கிறதுனால இந்த குழந்தை ஒரு வருஷம் தான் பெருசு அப்படின்றத மறந்துட்டு அந்த தம்பிக்கு மட்டும்தான் எக்ஸ்ட்ராவா அட்டென்ஷன் கொடுக்குறாங்க. சோ வீட்டுக்கு ஏதாவது நல்ல தின்பண்டங்கள் வாங்கிட்டு வந்தா கூட ஐயோ உடம்பு சரியில்லாத குழந்தையாச்சேன்னு சொல்லிட்டு அவனுக்கு அதிகமா கொடுப்பாங்க, இந்த பொண்ணுக்கு கொடுக்க மாட்டாங்க. சோ இந்த பொண்ணு வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ஏன் எனக்கு கொடுக்க மாட்டேன்றீங்கன்னு சொல்லிட்டு சண்டை போடுறப்போ அப்பாவும் அம்மாவும் 2-3 வாட்டி சொல்லி பார்ப்பாங்க. அதுக்கப்புறமா அடிச்சோ இல்லைன்னா ஒரு உதாசீனப்படுத்தோ அந்த மாதிரி சொல்லி விட்டுடுறாங்க. சோ இந்த மாதிரி உதாசீனப்பட்டு வளர்ந்த குழந்தை என்ன ஆகுதுன்னா, தான்ற அந்த ஸ்ட்ராங் சென்ஸ் இல்லாம ஒரு நல்லவங்க, ரொம்ப நல்ல பொண்ணு, எல்லாருக்கும் உதவி பண்ற பொண்ணு, ஆனா தான்ன்றது ஸ்ட்ராங்கா இருக்காததுனால அவ்வளோ ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடையாது. இவங்களோட இன்னர் வாய்ஸ், மைண்ட் வாய்ஸ் பாத்தீங்கன்னா எப்பவுமே தன்னை தாழ்த்திக்கிற ஒரு மனசு தானே தவிர உயர்த்திக்கிற மனசு கிடையாது. இந்த மாதிரியான ஒரு பெண் வந்து கல்யாணம் யார பண்ணாங்கன்னா, பயங்கர ஸ்ட்ராங் சென்ஸ் ஆஃப் செல்ஃப் இருக்கிறவங்க. அப்படியே அப்பா மாதிரியான ஒரு பர்சனாலிட்டி, அடக்கிற பர்சனாலிட்டி. ஆனா இது வந்து நான் என்னோட பழைய மூட்டைகளை நான் இங்க கொண்டு வரேன்ற அந்த ஒரு புரிதலே இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கிற வாழ்க்கை. சோ இப்ப ஹஸ்பண்ட் என்ன பண்றாருன்னா, எதுக்கு எடுத்தாலும் இவங்களை மட்டம் தட்டிட்டே இருக்காரு. உனக்கு என்ன தெரியும், என்னோட படிப்பை பாரு, உன்னோட படிப்பை பாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு நல்ல சென்ஸ் ஆஃப் செல்ஃப் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு பாயிண்ட்ல
நீ பிடிச்சதானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ஏன் எனக்கு இந்த மாதிரி சொல்லி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களா இல்லையா? ஆனா அப்படி கேட்கறதும் கிடையாது. ஆனா மனசுக்குள்ள வச்சு வச்சு குமுறிக்கிறது, ஆமா நான் யூஸ்லெஸ், எனக்கு வந்து ஒண்ணுமே திறமை கிடையாது, பிரச்சனையிலேயே மாட்டிக்கிட்டு. இப்ப நீங்க சொல்லுங்க, உங்க வீட்டுக்கு ஒருத்தர் பால்காரர் பால் போடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து 20 வருஷமா வந்து பிஞ்சு போன பால் பாக்கெட்டே போடுறாருன்னா 20 வருஷமா நீங்க வந்து மனசுல சகிச்சுக்கிட்டே இருப்பீங்களா? இல்ல உங்க வீட்டு குழால தண்ணி வரலன்னு வச்சுக்கோங்களேன், 2 வருஷமா குழால தண்ணி வரல, அது குழால தண்ணி வரலன்னு உட்கார்ந்துட்டு இருப்பீங்களா? வெளி உலகத்துல நம்மளுக்கு பிரச்சனைன்னு வரப்போ நம்ம அதெல்லாம் சரி பண்றோம்ல. ஏன் இந்த பிரச்சனையை அவங்க சரியே பண்ணல? ஏன்னா அவர் கேட்க மாட்டாருங்க. கேட்க மாட்டாருன்னா வேற ஆல்டர்னேட்டிவ் என்ன? அந்த ஆல்டர்னேட்டிவ்ஸ்க்கே மனசு போகாம அங்கேயே இருந்துகிட்டு தன்னைத்தானே தாழ்த்திக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு உறவு முறையை அவங்க கண்டினியூ பண்ணிட்டே இருக்காங்க. சோ இந்த பெண் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நிறைய பெண்கள் வந்து அப்பா மாதிரியே கைண்டா இருக்கணும் அப்படின்றது இல்ல, கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஆனா அங்க இருக்கிற ஒரு வந்து நல்ல ஒரு டாம் டூம்னு இருக்கிற ஒரு பர்சனாலிட்டி, நீ ஏன் வந்து கைண்டா இருக்க மாட்டேன்ற, எங்க அப்பா எல்லாம் எப்படிப்பட்ட டைப் தெரியுமான்னு சொல்லிட்டு அங்க கம்பேர் ஆகும். ஆனா சில இடங்கள்ல என்ன ஆகும், அப்படியே ரிவர்ஸா ஆகும். அப்பா வந்து பயங்கரமா ஆக்ரோஷமா இருப்பாரு. சோ ஐயோ எனக்கு எப்படி இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் மாத்திரம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு ஹஸ்பண்ட் வந்து சாஃப்டா இருக்கணும், கொஞ்சம் அவர் வந்து கொஞ்சம் கோவப்பட்டா கூட ஐயோ திருப்பி நான் இதே மாதிரியான ஒரு பிரச்சனையில வந்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரியே ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க. நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நம்மளோட குப்பைகள், பழைய குப்பைகளை நம்ம அதை சால்வ் பண்ணாத இருந்தோம்னா அதை எடுத்துட்டு போயிட்டு நம்ம ஃபியூச்சர்ல நம்மளுக்கு வர எல்லா அனுபவங்கள் கிட்டயும் வந்து நம்ம வந்து தேய்ச்சி விட்டுருவோம். சோ இப்ப பாத்துட்டு இருக்கிற பெண்கள் வந்து நீங்க ஒரு கேள்வி கேட்டுக்கலாம், என்னோட வாழ்க்கையில என் கணவனுக்கு அவனை நான் ஒரு தனி மனிதனா மதிச்சு நான் வந்து ட்ரீட் பண்ணிட்டு இருக்கிறேன்னா, இல்லனா என்னோட சில மன காயங்களை எடுத்துட்டு வந்து நீ மருந்து போடு, நீ மருந்து போடு, நீ மருந்து போடுன்னு சொல்லிட்டு நான் கேட்டுட்டு இருக்கிறேன்னா, உங்க காயத்துக்கு மருந்து நீங்க மட்டும்தான் போட்டுக்க முடியுமே தவிர சுத்தி இருக்கிற மனுஷங்க வந்து உங்களோட காயத்தை ஆத்தணும்னு சொல்லிட்டு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சுமே தவிர உங்களுக்கு சந்தோஷம் மிஞ்சவே மிஞ்சாது. ஒரு உறவு முறைக்குள்ள நம்ம போறதுன்றது வந்து அன்பை பகிர்ந்துக்கிறதுக்காக போறோமே தவிர அன்பை வாங்கிக்கிறதுக்காக நம்ம போகல. எவ்வளவுக்கு எவ்வளவு அன்பை வாங்கணும் வாங்கணும் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறோமோ அதை கொடுக்கறதுன்றது வந்து ரொம்ப கம்மியாயிடும். அப்போ அதனுடைய ஒரு இம்பேலன்ஸ் வந்துடும். சோ ஸ்டார்ட் எக்ஸ்ப்ளோரிங் யோர் ஓன் பாஸ்ட் ஹர்ட்ஸ். நம்மளோட கடந்த கால காயங்கள் என்னன்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலே அந்த சூழ்நிலையில இருந்து நம்ம கொஞ்சம் தூரத்துல இருந்து அதை பரிசீலனை பண்ணலாம். அப்படியே உள்ள போயிட்டு ஒன்னொன்னுத்துக்கும் போராட்டம் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தூரத்துல இருந்து ஒரு சினிமா படம் தூரத்துல இருந்து பார்த்து ரசிக்கிற மாதிரி பார்த்து ஓ இப்படி எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குற மாதிரி நம்மள கூட கொஞ்சம் தூரத்துல இருந்து பார்த்து நம்ம கண்காணிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலே வாழ்க்கை எவ்வளவு சுலபமா ஆகும்ன்றது என்னோட கருத்து. நன்றி, வணக்கம். இன்னைக்கு மார்னிங் கஃபேல பார்த்த எல்லா பகுதிகளுமே உங்களுக்கு உபயோகரமா இருந்திருக்கும்னு நாங்க நம்புறோம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸோட மற்றொரு மார்னிங் கஃபே நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுவாதிஷ்டா மற்றும் கண்மணி. இது உங்கள் மார்னிங் கஃபே.